Hello viewers, welcome to Super Prime. Example 8.8 பார்க்கலாம். The following are scores obtained by 11 players in a cricket match. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல 11 பிளேயர்ஸால எடுக்கப்பட்ட ஸ்கோர்ஸ் வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மீடியன் ஸ்கோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீடியன் ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். மீடியன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கலாம். அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து அசெண்டிங் ஆர்டர்லும் எழுதிக்கலாம், இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையும் எதில் வேணால் எழுதிக்கலாம். நம்ம அசெண்டிங் ஆர்டரே எடுத்துக்கலாம். ஸோ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் அப்படின்னு சொன்னோன்னா 0 தான் இருக்கிறதுலையே சின்னது. ஸோ 0 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற 1 டிஜிட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 தான் 1 டிஜிட் நம்பரே இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு 2 டிஜிட் நம்பர் இருக்குது. 2 டிஜிட் நம்பரில் ஃபர்ஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகிறது பாருங்களேன், இதுதான் வந்து 1 ஸ்டார்ட் ஆகிறது இருக்குது. ஸோ நம்ம எழுதுந்தெல்லாம் அடிச்சிடலாம். 0 7 அடிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1ல் ஸ்டார்ட் ஆகிறது இது 1 தான் இருக்குது இல்லையா, அதாவது 10th பிளேஸில் 1 வர்றது இது 1 தான் இருக்குது, அதனால 12 வந்து எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் 10th பிளேஸில் 2 வருது பாருங்கள், இது 21 இருக்குது, அப்புறம் 25 இருக்குது, இந்த 2 இருக்குது. ஸோ இது 2 தான் நமக்கு வரும். ஸோ 21 25 அடிச்சுட்டு 21 25 நான் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 29 இருக்குது. ஸோ நான் 29 எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் 3ல் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இங்கே 35. ஸோ 35 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4ல் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த 45, வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் 5ல் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 56 இருக்குது, 58 இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து கிராஸ் பண்ணிவிட்டு 56 58 எழுதிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இங்கே 66 இருக்குது, அதை எழுதிக்கலாம். இப்போ நமக்கு எத்தனை பிளேயர்ஸ் சொல்லியிருக்காங்க? 11 பிளேயர்ஸ். ஸோ இதில் 11 இருக்கும். இதுலேயும் நமக்கு 11 வந்திருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதில் எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது அப்படின்றத n அப்படின்னு போட்டு எழுதிக்கலாம். 11 இருக்கா? 11 அப்படின்றது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். ஸோ மீடியன் கண்டுபிடிக்கும் போது என்னுடைய வேல்யூ ஆடாக இருந்தால் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், அதுவே என்னுடைய வேல்யூ ஈவனாக இருந்தால் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஈஸியாக நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா மிடில் என்ன வேல்யூ வருதோ அதுதான் ஆன்சர். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த சைடு ஒரு 5 நம்பர் நான் இந்த எடுத்துக்கிறேன், இந்த சைடு ஒரு 5 நம்பர் விட்டாச்சு. அப்போ நடுவில் என்ன இருக்குன்னு பாருங்க, 29 இருக்கு. அப்போ 29 தான் இதோடைய ஆன்சராக இருக்கும். ஸோ இன்கேஸ் நடுவில் 2 நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஈவன் நம்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க என்னுடைய வேல்யூ, அப்போ நடுவில் 2 நம்பர் நமக்கு வரும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டு அதுதான் மீடியன். ஆனால் இது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம், அவ்வளோதான். சரி, இப்போ நமக்கு 29 தான் ஆன்சர் வரும். அது எப்படின்றது பார்க்கலாமா? இப்போ ஆட் வந்ததுனால மீடியனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n plus 1 by 2th வேல்யூ, இதுதான் ஃபார்முலா. இங்கே பாருங்கள், n plus 1 போட்டு ஹோல் டிவைடட் பை 2 போடணும். இந்த 1க்கும் சேர்த்து தான் டிவைடட் பை போடணும். ஓகே, n எவ்வளோ இருக்குது? நமக்கு 11 இருக்கா? இப்போ 11 plus 1 என்ன ஆகும்? நமக்கு 12 வந்துடும். டிவைடட் பை 2th வேல்யூ. இதை கேன்சல் பண்ணிக்கிட்டா நமக்கு 6 வருமா? அப்போ 6th வேல்யூ. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணதில் 6th வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். அப்படி இப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 6th வேல்யூ என்ன இருக்குது? நமக்கு 29 இருக்கா? ஸோ இதுதான் நம்மளுடைய மீடியன். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நடுவில் இருக்கிறது ஆன்சராக வரும்னு சொல்லிட்டு பாருங்கள், அதுதான் நமக்கு ஆன்சராக வந்திருக்கு. அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.